கொலைகள் செய்யறோமா? இன்னைக்கு கொலை செய்யறோம். எப்படி செய்யறோம்? அடுத்தவங்களை நம்ம விரோதித்தாலே கிறிஸ்டியனா தான் சொல்றாரு கொலைன்றாரு. சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகன் சொல்றானா? அப்ப நம்ம கிட்ட மத்த சகோதர சகோதரிகளை நினைச்சாலே என்னதான் பண்ணி நிற்கிறோம்? கொலை செய்து நிற்கிறோம். கொலை நம்ம மற்றவர்களை செய்யக்கூடாதுன்னா நம்மளுக்குள்ள என்ன தேவைப்படுது? அது உச்சக்கட்டம். கடைசியில பார்க்கலாம். அன்பை செப்பரேட்டா நிக்க வைக்கலாம். சாக்ரிஃபைஸ் ஓகே. இன்னொன்னு முக்கியமா தேவைப்படுது பொறுமை. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். இது எல்லாமே எங்க இருந்து வளருதுன்னு பாத்தீங்கன்னா சத்தியத்துல இருந்து வளருது. அந்த சத்தியம் தான் சுவர்ண ரத்தினம். ட்ரூத் இல்லைன்னா என்ன தெரியுங்களா நடக்கும்? அடிக்கடி இதுதான் நடந்தே இருக்கும். கொலை செஞ்சுனே இருக்கும். ஏன்னா என்ன இல்ல, சத்தியம்னா சத்தியத்தை கேட்கறது மட்டும் இல்ல, சத்தியத்துக்கு கீழ்படியுது. அது புரிஞ்சுக்கணும். ஏன் சத்தியம்னா இயேசு கிறிஸ்து வசனத்தை சொல்றாரு. வசனம் கேட்டிருக்கோம், ஆனா அதுக்கு கீழ்படியலனா அப்ப என்ன கேட்டு என்ன பிரயோஜனம்? கீழ்படிறது தான் உன் காண்கிற சகோதரனை நீ நேசிக்கலனா, காணாத சகோதரனை நீ எப்படி அன்பு கூறுவாய், இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதுவே வசனமாக மட்டுமல்ல, கேட்கிறவர்களா இருக்கணும். அதனாலதான் இந்த சுவர்ண ரத்தினம் வெளிச்சத்தை மட்டும் உள்ள எடுக்கிறது என்ன பண்ணுது? ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்ப நம்ம கேட்ட வசனத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கோம். அடுத்து ட்ரங்கன்னஸ், வெறிகள். வெறிகள்னா சில பேருக்கு ரொம்ப வெறி, சில பேருக்கு குடி வெறி, சாப்பாடு வெறி, தூக்க வெறி, துணி வெறி. வெறினா இதுதான் ரொம்ப பிடிக்கும், நான் இதுதான் பண்ணுவேன், இதுதான் செஞ்சே செடிக்குவேன் இருக்கா? ஏதோ ஒரு வகையில சில பேருக்கு சீரியல் வெறி இருக்கு. பாத்துக்கிறீங்களா? அந்த டைமுக்கு அந்த சீரியலை பாக்கலனா ஆமா அடுத்து என்ன ஆச்சு சிஸ்டர் வழியில நிறைய போயிருக்காங்க நினைக்கிறேன், தலையே வெடிச்சிருவோம். அப்போ அவங்க ஒருத்தங்களுக்கு ஒரு வெறி இருக்கு பாருங்க. அப்போ இதை பிராக்டிஸ் பண்ணிட்டுக்கிறாங்க அவங்க. இதுதான் இந்த வெறியில நான் என்ன பண்ணணும்? இருந்தே இருக்கணும். சில பேருக்கு மாம்சத்தின் வைராக்கியம் இருக்கும். இல்ல நான் இப்படித்தான், நான் பிடிச்ச முயலுக்கு 3 காதுனா அது 3 காது தான். அப்படி ஒரு வெறி இருக்கும். யார் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்கவே மாட்டாங்க. அந்த வெறியில இருந்து வெளியே வரணும்னா அந்த வெறி இருக்க கூடாது. தேவனை பற்றின வைராக்கியம் இருக்கணும். இந்த வைராக்கியம் என்ற கல் இருந்தாதான் மாம்சத்துல இருக்கிற வெறிகள் இருந்து என்ன பண்ண முடியும்? வெளியே வர முடியும்.